சிறுகதை. தலைப்பு தொட்டில். எழுதியவர் ஜெயஸ்ரீ சங்கர். வாசல்ல பரங்கி போலாம் நட்டு வச்சு கோலமெல்லாம் ரொம்ப அம்சமா போட்டிருக்கியம்மா என்று சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள் பணிப்பெண் லட்சுமி. இன்னைக்கு பாருங்கம்மா எம்பட்டு குளிருன்னு என்றவள் நடுங்கியபடியே இழுத்து போர்த்திய புடவை முந்தானையை மேலும் மேகமாக இழுத்து விட்டு கொண்டவளின் குரலிலும் லேசான நடுக்கம் தெரிந்தது அகிலாவுக்கு. இன்னையிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதுதான் கோலமும் குளிரும் என்று அகிலா தலையில் முடிந்திருந்த ஈரத்துண்டை அவிழ்த்தபடியே, இரு லட்சுமி, சூடாக காஃபி போட்டுட்டு இருக்கேன், காஃபி குடிச்சிட்டு பிறகு பாத்திரம் தேய்க்கலாம் என்று சமையல் அறைக்குள் நுழைந்தாள். இன்னைக்கு கற்பக மருத்துவமனைக்கு போய் ஆகணுமே, போன வாரமே இன்றைய தினத்துக்கு பெயரையும் பதிந்தாச்சு. அவர் எழுந்ததும் எப்படியாச்சும் பேசி சமாளித்து அழைச்சிட்டு போயிடணும் என்று எண்ணியவள் ஷெல்பில் இருந்த டம்ளரை எடுக்க போக அங்கிருந்த இன்னொரு டம்ளர் கைத்தட்டி கீழே விழுந்து ரிங் 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 என்று சத்தத்துடன் வட்டம் போட்டது. அதை வேகமாக குனிந்து எடுத்த லட்சுமி, அம்மா, ஐயா முழிச்சிட போறாரு என்றாள் பதற்றமான குரலில். மென்மையாக சிரித்த அகிலா, இன்னைக்கு சீக்கிரம் முழிச்சா நல்லதுதான் என்றவளாக, இந்தா என்று காஃபியை அவளிடம் நீட்ட காஃபி கைமாறியது. பூஜை அறையிலிருந்து வந்த சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி மணத்தை நரசூஸ் காஃபியின் வாசனை ஜெயித்து கொண்டிருந்தது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று டிவியில் மேடை களை கட்டி கொண்டிருந்தது. காஃபியோடு வந்து சோஃபாவில் சாய்ந்தவளின் மனம் பாட்டில் லயிக்கவில்லை. வேறு சிந்தனையில் வயப்பட்டு, தை பிறந்தா வழி பிறக்கும்னு கல்யாணம் மட்டும் தை மாதம் கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால் 15 தை மாதங்கள் வந்துட்டு போயிடுச்சு. அடுத்த வழி பிறக்க வேண வழக்கம் போலவே மனசுக்குள் சலிப்பு தட்டியது அவளுக்கு. அங்கிருந்த டீபாயிலிருந்து அவர்களது மருத்துவ ஃபைலை கையில் எடுக்க அது அவளது மரத்தை போல கனத்தது. அவர்களது விதியை எந்நேரமும் விளம்பரப்படுத்த தயாராக இருந்தது. கண்ணெதிரே போட்டோவில் ராகவனோடு சிரித்து கொண்டிருந்தாள் அகிலா. அவளது எண்ணங்கள் நழுவத் தொடங்கியது. கல்யாணமாகி முதல் 2 வருடங்கள் முடிந்த நிலையில் ஆபீஸில் அக்கம்பக்கத்தில் என்று தெரிந்தவர்கள் என்று யாரை பார்த்தாலும் கல்யாண சாப்பாடு தான் போடாம ஏமாத்திட்டீங்க, சீமந்த சாப்பாடு எப்போ, சீக்கிரமா விசேஷத்தை சொல்லுங்க என்று ஒரே கேள்வியைத்தான் உரிமையோடு கேட்டார்கள். அப்போதெல்லாம் வெட்கத்தில் சிரித்து மழுப்புவாள் அகிலா. இன்னும் சிறிது வருடங்கள் சென்ற நிலையில் இவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களின் பார்வையில் ஒருவித வருத்தம் கலந்த விசாரிப்பு இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல அவர்களே எதுவும் கேட்காமல் மௌனமாக நகர்ந்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் பெண்களின் சீமந்த நிகழ்வின் போது துணை பெண்ணாக வர சொல்லி அழைத்தார்கள். பிறகு அதுவும் மறுக்கப்பட்டு அழைக்கப்படுவதையே தவிர்த்த போதுதான் அகிலா வேதனையின் உச்சத்திற்கு சென்று யார் எடுத்து சொல்லியும் கேளாமல் தனது வங்கி வேலையை ராஜினாமா செய்தவள் வீட்டுக்குள் முடங்கி போனாள். 20 வருடத்திற்கு முன்பு அகிலாவும் ராகவனும் அந்த வங்கியில் அதிகமாக பேசப்பட்ட காதல் ஜோடி. இருவர் வீட்டிலும் மறுக்கப்பட்ட காதலுக்கு ஆதரவு காட்டி காவல் நிலையம் வரை சென்று அங்கேயே கல்யாணத்தை முடித்து வெற்றி பெற்றதாக மகிழ்ந்ததும் அந்த வங்கி நண்பர்களே. வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய வசதிகள் ஒவ்வொன்றாக வந்த பின்பும் அவர்கள் விரும்பியது கிடைக்கப்பெறாத போதுதான் அதுவே விஸ்வரூப பிரச்சனையானது. தங்களை துரத்தும் கவலையிலிருந்து விலகி ஓட வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போதெல்லாம் பணி நிமித்தம் கிடைத்த ஊர் மாற்றமும் கை கொடுத்தது. சூழ்நிலையின் மாற்றம் இருவரின் மனதிற்கும் மருந்தானது. அம்மா, நான் கிளம்புறேன், இனிமே போயிட்டு தான் சோறாக்கி பிள்ளைங்களை பள்ளியோட அனுப்பணும். அதுங்க 2 பாம்பும் கீரியுமா சீறிக்கிட்டு நிற்க போகுது. எல்லாம் என் தலையெழுத்து. கட்டினது புட்டியோட புரளும், அதோட குட்டிங்க கட்டிக்கிட்டு புரளும் புலம்பியபடி லட்சுமி அவசரமாக சென்றாள். சுயநினைவுக்கு வந்த அகிலா நேரமானதை உணர்ந்து கொண்டு எழுகிறாள். கண்ணாடியின் முன்பு தனது காதோர நகைமுடிக்கு டை அடித்து கொண்டிருந்த கணவர் ராகவன், என்ன அகிலா, இன்னைக்கு காலங்கார்த்தாலேயே மூட் அவுட்டா என்கிறார். இன்னைக்கு நீங்க பேங்குக்கு லீவு போட போறீங்க என்று இழுத்தவள் தனது கோரிக்கையை சொல்லி முடித்தாள். இந்த வயசுல இனி தேவையா? அதான் நாமளும் பார்க்காத வைத்தியம் இல்லை. ஜாதகம், ஜோசியம், பரிகாரம், கோயில், குளம்னு பார்த்து ஓஞ்சு போயாச்சு. வழியே இல்லைன்னு ஆன பிறகு விட்டு தள்ளு அகிலா. நம்ம குழந்தையோ எங்கேயோ வெளியூர்ல படிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சு மனசை தேத்திக்கோ. இப்போல்லாம் குழந்தைகள் இருக்கிறவங்களே தனியாக தான் இருக்கும்படி ஆகுது.
ப்ளீஸுங்க, இந்த ஒரு தரம் மட்டும் கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்துடலாமே. இது வேற மாதிரியாம். இந்த டாக்டர் ரொம்ப கைராசியாம். அங்கே போனால் நம்ம பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். விளம்பரத்தை பார்த்து நம்ம பேரையும் இன்னைக்கு வரதா பதிஞ்சு வச்சிருக்கேன். அந்த கடவுள் நம்ம கைவிட மாட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு தடவைங்க, ஒரு குழந்தையை போல கெஞ்சினாள் அகிலா. வேண்டா வெறுப்பாக என்றவர், சரி நீயும் கிளம்பு என்றார். முகத்தில் மின்னல் அடிக்க துள்ளலுடன் உள்ளே சென்றாள் அகிலா. அவளது நடையில்தான் பெரிதாக எதையோ சாதித்துவிட்ட திருப்தி இருந்தது. அடுத்த சில மணி நேரத்தில் அவர்களது கார் காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியேறியது. அகிலாவின் மனத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பு அவளது முகத்தில் பிரதிபலிக்க அன்றைய நாளிதழை விரித்து படிக்கத் தொடங்கினாள். எதுவுமே பேசாமல் வேறு சிந்தனையில் காரை ஓட்டி கொண்டிருந்தார் ராகவன். எல்லாம் அப்பா அம்மா போட்ட சாபமா கூட இருக்கலாம். காதல் தான் பிரதானம்னு நினைச்சு பெத்தவாளை உதாசீனம் பண்ணிட்டு எதிர்ப்பை ஜெயிக்கிற வேகத்துல நண்பர்கள் சொன்னதை வேதவாக்க எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று வில்லங்கமா ஒரு கல்யாணம் செஞ்சுண்டு ச்சே அதான் அத்தோட அப்படியே நின்றுடுத்து. இந்த செய்தியை பாருங்க, ஒரு பசுமாடு 3 கன்றுக்குட்டிகள் போட்டிருக்கான். ஆச்சரியமா இல்லை என்று கண்களை விரித்தாள் அகிலா. அத்தோட சில இடங்கள்ல பசுமாட்டுக்கு ஊசியை போட்டு ஒரே பிரசவத்துல 2-3 கண்ணுங்களை கூட போடுறதா மாதிரி பண்ணிடுவாங்களாம். ச்சே, இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க, சுயநலக்காரங்க, பசுமாடுங்க பாவம் இல்ல என்று திரும்பி ராகவனை பார்த்து செய்தித்தாளை காட்டினாள் அகிலா. அவரது முகத்தின் இறுக்கத்தை உணர்ந்து அதை மடக்கி வைக்கிறாள். சிக்னலில் சிவப்பு விளக்குக்கு அடங்கி நின்றது கார். அதற்காகவே காத்திருந்த ஒரு சிறுவன் கைகளில் சில தொட்டில் பொம்மைகளோடு அவர்களை நோக்கி ஓடி வருகிறான். அம்மா அம்மா, கார்ல வாங்கி மாட்டுங்கம்மா என்றபடி அந்த பொம்மைகளை வைத்து ஜன்னல் கண்ணாடியில் தட்டி தட்டி கண்களால் கெஞ்சி கொண்டிருந்தான். வாங்குங்களே என்றவள் தனது கைப்பையை எடுக்க போக, வேண்டாம் என்றவரின் குரலில் தீர்மானத்தோடு சிக்னலை பார்க்கலானார். அந்த சிறுவனின் முகத்தை பார்க்கும் திராணியற்று அவளும் சிக்னலை வெறித்தாள். கணவனின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவளாக அந்த சின்ன வயசுலேயே நமக்குள்ள இருந்த வேகம் எங்கே ஜாதி அந்தஸ்துன்னு காரணம் காட்டி நம்மளை பிரிச்சுடுவாங்களோன்னு பயந்து போயிட்டு தானே அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்கள் வீட்டில் காய்கறிக்கு கூட பேதம் பார்ப்பாங்க, பிறகு என்ன கல்யாணத்தை முடிச்சுட்டு போனால் சரியாயிடும்னு. ஆசீர்வாதம் வாங்க வீட்டுக்கு போனால் அங்கே என்னாச்சு, 2 வீட்லேயும் நம்மளை துரோகியாக தானே பார்த்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாழ்க்கையை துவங்கினவங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டு துரத்தி விட்டுட்டாங்களே. நாமளும் தான் என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டோம், இன்னும் ஆரம்பித்த இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையே இந்த 10-15 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும்னு எனக்கும் புரியும். அவங்க மனசையெல்லாம் சங்கடப்படுத்தினதுனால தான் முளைச்சி நிற்கிது தழுதழுத்தாள் அகிலா. என்ன பண்ணுறது, நாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், சரி சரி அழுதுடாத என்றவர், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இங்கே அந்த அட்ரஸை காமி என்று நினைவை திசை திருப்பினார். கார் கற்பகம் மருத்துவமனையை நோக்கி சென்றது. அங்கே வரவேற்பறையில் இளவயது கர்ப்பிணி பெண்கள் கையில் ஃபைல்களோடும் கண்களில் ஒருவித எதிர்பார்ப்புடன் வரிசையில் காத்திருந்தனர். அறைக்குள் பயந்தபடியே உள்ளே நுழைந்தவளை பார்த்து அமரச் சொன்ன டாக்டர் குழப்பத்துடன், நீ யாருமா என்கிறாள். அடுத்த கணம் அந்த பெண் ஓடிச் சென்று டாக்டரின் காலடியில் விழுந்து, டாக்டர் அம்மா, என் பெயர் ஜானகி. குமார் என்னை ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சாரு. 2 வீட்டு எதிர்ப்பையும் மீறி நாங்கள் கோயிலில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். அந்த கோபத்தில் என் கணவரை என் வீட்டுக்காரங்க ஆளை வச்சு அடித்து கொண்டுபிட்டாங்க. நானும் பயந்து போய் எங்கள் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ எனக்கு நீ யாருமே இல்லை. நீங்கள் தான் தயவு பண்ணி எனக்கு பிரசவம் பார்த்து விட்டுருங்க டாக்டர், உங்களுக்கு புண்ணியமாக போகும். கண்ணீரோடு சொல்லி முடித்தாள் அவள். இதென்ன தர்மாஸ்பத்திரியா? எழுந்துரு, அரசு மருத்துவமனைக்கு ஓடு. இந்த மாதிரி கதையெல்லாம் அங்கதான் செல்லும் என்ற டாக்டர் அதே கோபத்தில், சிஸ்டர், இந்த மாதிரி கேஸெல்லாம் யார் உள்ள விட்டதே, இவங்களை அழைச்சிட்டு போய் வெளியே விடு என்று கத்தினாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஜானகி மெல்ல எழுந்து அழுது கொண்டே வெளியேறி போனாள். அன்றைய பதிவுகளை பார்வையிட்ட டாக்டர், சிஸ்டர் சோனாலி வந்துருச்சா, அவளை அனுப்பு. அழைத்ததும் அழகாக மெல்ல எழுந்து நின்றாள் சோனாலி. உனக்கு இது 3வது ப்ராஜெக்ட் அப்படித்தானே? டாக்டர் ஜி, இந்த வாட்டி 1 லட்சம் சம்பளமாக கொடுங்க ஜி. இனிமே இந்த தொழிலை விட்டுட்டு நானும் ஷாதி பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிட போகிறேன்.
முடிவான குரலில் சொன்னாள் சோனாலி. என்கிட்டயே நீ டிமாண்ட் பண்ணுறியா? அதெல்லாம் உங்கள் புரோக்கர்கிட்ட பேசிக்கோ. சரி, நீ போய் அங்கே வெயிட் பண்ணு, நான் கூப்பிடும்போது வா என்று டாக்டர் காட்டிய நீலத்திரையின் மறைவில் சென்று மறைந்தாள் சோனாலி. சற்று நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள் அகிலாவும் ராகவனும். வரவேற்பறையில் காத்திருந்த இளம் கர்ப்பிணி பெண்களை பார்த்ததும் உள்ளுக்குள் குறுகி போனாள் அகிலா. கூடவே மனத்தின் ஒரு மூலையில் நம்பிக்கையும் துளிர்த்தது. காதோர நரைத்த முடி அப்போதுதான் அதிகமாக கவனத்துக்கு வந்தது ராகவனுக்கு. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா தோணல, வாய அகிலா போயிடலாம், அவளுக்கு மட்டும் கேட்கும் துணியில் பேசினார். ப்ளீஸ் என்று கண்களால் கெஞ்சி அகிலா அவரது கருத்தை பற்றி கொஞ்சம் பேசாம இருங்க என்று மெல்ல அழுத்தம் கொடுத்தவள் அங்கிருந்த சிஸ்டரிடம் சென்று விசாரித்ததும் வாங்க என்று ராகவனையும் அவளையும் அந்த சிஸ்டர் ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கே அவர்களுக்காகவே காத்திருந்த டாக்டரிடம் தங்களது ஃபைலை நீட்டிவிட்டு அவளது முகத்தையே இருவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஃபைலை திறந்த டாக்டர் கற்பகம் ரொம்ப மும்மரமாக ஒவ்வொரு பக்கமாக திறந்து நிதானமாக படித்த பின் லேசாக உதட்டை பிதுக்கி மெல்ல தலையை உயர்த்தி சான்ஸே இல்லை என்று நல்வாக்கு சொல்லிவிட்டு டோன்ட் வரி, உங்களைப் போல இருக்கிறவங்களுக்குத்தான் இந்த மருத்துவமனை என்றாள். நீங்கள் சம்மதிச்சா போதும், அடுத்த 10 மாசத்துல உங்களுக்கு ட்வின்ஸ் கூட எங்கள் மருத்துவமனை மூலமாக பெற்றுக் கொடுக்க முடியும். பட் உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டெஸ்ட் டியூப் பேபிக்கும் சாத்தியமில்லை. வேணும்னா வாடகை முறையை முடிச்சுக்கலாம். எங்கள் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ரொம்பவே பிரசித்தம். உங்களைப் போல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு வரப்பிரசாதம். என்ன மொத்தமாக ஒரு 5 லட்சம் வரை செலவாகும். பேசிக்கொண்டே சென்றவள் சிஸ்டர் சோனாலியை கூப்பிடுங்கள் என்று சொல்லி நிறுத்தினாள். திரையை விலக்கி வெளிவந்த சோனாலி ஹிந்தி பட ஹீரோயினை நினைவுபடுத்தினாள். இதோ இந்த பொண்ணு மூலமாக தான் உங்கள் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கலைன்னா வெளியில் உட்காந்துருக்கிறவங்க பாருங்கள், அவங்கள கூட பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி புக் செய்துக்கலாம். பட் கொஞ்சம் டிலே ஆகும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் உடனே டெஸ்டிங் ஆரம்பிச்சிடுவோம். பரவாயில்லையா என்று கச்சிதமாக விற்பனை செய்தாள் அந்த டாக்டர். இதையெல்லாம் கேட்டதும் அந்த இடத்தில் மேலும் உட்கார பிடிக்காமல் நெளிந்தார் ராகவன். இது என்ன வியாபாரம்? அடுத்தவரின் ஏழ்மையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு ஒரு விற்பனை. இதற்கு வாடகை தாய் என்று ஒரு பெயர். சிந்தித்தவர் சட்டென எழுந்தார். மேஜையில் இருந்த தங்களது ஃபைலை எடுத்துக்கொண்டு எதுவுமே பேசாமல் கிளம்பினார். அகிலாவும் ஏமாற்றத்தில் அவரை பின்தொடர்ந்தாள். அறையை விட்டு வெளியேறியதும் பெரிய மனப்புழுக்கத்திலிருந்து மீண்டு வந்தது போல இருந்தது அகிலாவுக்கும். அங்கே காத்திருக்கும் கர்ப்பிணி பெண்களை கண்டதும் அவளின் மனத்துள் பரிதாபம் ஏற்பட்டது. கொஞ்சம் கூட அன்போ பாசமோ இல்லாமல் வெறும் பணத்துக்காக கர்ப்பத்தை சுமக்கும் யாரோ ஒரு ஹிந்திக்காரி பெற்றுத்தரும் குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி அவளுள்ளும் எழுந்தது. அங்கிருந்து வெளியேறி காரில் ஏறப்போன அகிலாவின் காலடியில் நிறைமாத ஜானகி அம்மா என்று கண்ணீருடன் விழுந்தபோது முதலில் என்ன செய்வதென்றே அறியாமல் திகைத்தாலும் சட்டென்று அவளை தூக்கி நிறுத்தி ஆதரவாக கட்டிக்கொண்டாள் அகிலா. அவளுக்குள்ளும் தாய்மை பொங்கி வழிந்தது. அதை கண்ட ராகவன் காரின் பின்கதவை திறந்துவிட அங்கு ஜானகியை அமரச் செய்துவிட்டு அவளது கதையை கேட்டதும் அகிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இதே நிலைமை தனக்கும் நடந்திருந்தால்? மனைவியின் மனநிலையை அறிந்து கொண்ட ராகவன், அகிலா, உன் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆண்டவன் மகளோடு பேர குழந்தையையும் சேர்த்தே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஜானகியை நல்லா பார்த்துக்கோ என்றார். அதை புரிந்து கொண்ட ஜானகி அவரை பார்த்து கண்ணீர் மெல்க, அப்பா ரொம்ப நன்றிப்பா என்று தழுதழுத்தாள். அகிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. மூவரின் மனம் நிறைந்த நிம்மதியோடு அங்கிருந்து கார் புறப்பட்டது. அதே சிக்னலில் மீண்டும் அந்த சிறுவன் தொட்டில் பொம்மையோடு இவர்களின் காரை நெருங்கவும் ராகவன் ஜன்னல் கதவை மெல்ல திறக்கிறார். நன்றி, வணக்கம்.